ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 75க்கான டயட் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் எழுந்து எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு காஃபி குடித்தேன். காஃபி 2 நேரம் குடிச்சிட்டு இருந்தது. இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மோஸ்ட்லி ஒரு நேரம் தான் காஃபி எடுத்துக்கிறேன். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா 3 இட்லி அண்டு சிக்கன் குழம்பு. இதுவும் டயட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 இட்லி தான் எடுத்துக்கிறேன். நான்வெஜ்ஜுனால் ஒரு இட்லி கூட 3 இட்லியாக எடுத்துக்கிறேன். 4-5 பீஸ் கறி வச்சுட்டு குழம்பு வச்சு மார்னிங் டிஃபன் 3 இட்லி சாப்பிட்டேன். இல்லாட்டினா எப்போவுமே 3 இட்லி தான். இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணதுல 2 இட்லி தான் சாப்பிட்றேன். கறி குழம்புனா 3 இட்லி சாப்பிட்றேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் 1 கப்பு, 2 முட்டை, 2 அவிச்ச முட்டையில் கிரேவி மாரி பண்ணிவிட்டு அது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டேன். ஈவினிங் கொழுக்கட்டை நம்ம சேனலுக்காக வீடியோ பண்ணேன். இது எல்லா கொழுக்கட்டையும் நான் சாப்பிடல, 2 மட்டும் சாப்பிட்டேன். நான் சாப்பிடக்குள்ளே வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே சிக்கன் குழம்பு, 1 பீஸ் கறி, ஒரே ஒரு தோசை இது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஈவினிங் கொழுக்கட்டை சாப்பிட்டதுனால 2 கொழுக்கட்டை சாப்பிட்டதுனால நைட்டு ஒரு தோசை கட் பண்ணிட்டேன். குட் நைட், பை பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.